ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்யாமணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜையோட பார்ட் 1 வீடியோ 2026ஓடது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த டைம் வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் டிலேவாக பண்ணிட்டேன். இந்த கிளிப் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு சாமியை வந்து அலங்கரிக்காமல் அப்படியே கலசத்தோடு அழைச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமியை ஃபுல்லாக அலங்கரித்து முடிக்கவே அன்னைக்கு நைட் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகிடுச்சு நாங்கள் தூங்க போகும்போது. அதுக்கப்புறம் இப்போ இந்த கிளிப் பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு ஈவினிங் எடுத்த கிளிப்பு. இதெல்லாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா இதோட நம்ம 5th இயர் பண்ணுறது வரலட்சுமி பூஜை. இந்த 4 இயர்ஸில் நான் லேட் பண்ணதே கிடையாது. கரெக்டாக டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஒர்க்கு பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒர்க்கு முடியவே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தது கண்டினியூஸாக. அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்தவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, வந்தவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக ஆகிடுச்சு எல்லாருமே. ஆனால் கோச்சிக்காமல் ஃபுல்லாக இருந்து பூஜையை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. வந்து எல்லாருக்குமே அர்ஜென்ட் தான். ஏன்னா நான் சொன்ன டைம் ஒன்று, அதுலேருந்து 1 hour டிலே பண்ணிட்டேன் நான். ஆனால் யாருமே கோச்சிக்கவே இல்லை, என்கிட்ட மூஞ்சி சுளிக்கவும் இல்லை. அவங்க வெயிட் பண்ணி ஃபுல்லாக இருந்து பூஜையை நல்லபடியாக முடித்து கொடுத்தாங்க. இத்தனை டைம் விட இந்த டைம் எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2-3 விஷயம் முன்னாடியே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 4 வருஷமுமே நாங்கள் ஒரு புக்கோ ஏதோ வச்சுக்காமல் ஸ்பீக்கர்லேயோ டிவிலேயோ நம்ம விநாயகர் பாட்டு போட்டு அந்த மாதிரி போற்றி அப்படி தான் சொல்லிகிட்ருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வந்துட்டு 108 போற்றி பாடிட்டு, அதுக்கப்புறம் விநாயகர் ஆரத்தி பாடிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ஆரத்தி காட்டினதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு அழைச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி சாமிக்கு 108 போற்றி முடிச்சுட்டு வரலட்சுமி ஆரத்தி எடுத்துகிட்டு நிறைவாக அதாவது பூஜை வந்து நிறைவு பண்ணிடுவோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்லேயோ ஒரு டிவிலேயோ இதுலேயோ ஒன்று போற்றி இந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு நாம் பாட்டுக்கு வெறும் பூக்கள் மட்டும் தூவிட்டு பண்ணிகிட்ருப்போம். அதில் என்ன வேர்டு வருது அதெல்லாம் கவனிப்போமே தவிர அது வந்து நம்ம திரும்ப உச்சரிக்க முடியாது. ஆனால் இந்த டைம் வந்து ஒரு பிளான் பண்ணோம். என்ன அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் பாட்டு போடுறோமோ அதை வந்து எழுத்து வடிவாக எழுதியோ ஒரு பிரிண்ட் அவுட் போட்டோ நம்ம எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். நம்மளும் பாடலாம், வந்தவங்களும் பாடட்டும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. சரி, ஏன் பண்ணக்கூடாது, அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பூஜையில் நார்மலாகவே நம்ம உட்காந்துருந்தோம்னா கூட அவங்க பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு இங்கே பின்னாடி ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் இந்த டைம் ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தனால வந்தவங்களுமே அது அழகாக படித்தாங்க, நம்மளும் படித்தோம். அது ஒரு வைபாகவே ரொம்ப சூப்பராக போச்சு. இது வரைக்கும் இல்லாத ஒரு வைபு இந்த டைம் பூஜையில் ரொம்ப நிறைவாக இருந்தது அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு எனக்கு நலுங்கு வைப்பார். அதுக்கப்புறம் வந்த சுமங்கலி குட்டீஸ் எல்லாருமே எனக்கு நலுங்கு வைப்பாங்க. எல்லாத்துக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே நலுங்கு வச்சு பிரசாதம் கொடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வரும். இன்னொரு விஷயம் என்ன நாங்கள் பிளான் பண்ணோம்னா, இத்தனை வருஷமும் பார்த்திங்கன்னா நாங்கள் பிரசாதம் வந்து ஒரு பேப்பர் பிளேட்லேயோ ஒரு பாக்கு மட்டை அந்த மாதிரி வச்சு இங்கேயே சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். சில பேர் வந்துட்டு இதை மாதிரி பூஜை ஒரு 4-5 இடத்துல அட்டன் பண்ணணும் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. அதனால் அவங்க வந்து உட்காந்து சாப்பிட முடியாது, பேக் பண்ணி வேணும்னு கேட்பாங்க. நம்ம பூஜை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் பிஸியாக இருப்போம், அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த டைம் என்ன பிளான் பண்ணோன்னா, பேக் பண்ணி வச்சிடலாம், சாப்பிட்றவங்க இங்கே சாப்பிட்டுட்டோம், இல்லை டைம் ஆச்சு எடுத்துகிட்டு போனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நல்ல வேளை பிளான் பண்ணோம் இதெல்லாம் முன்னாடியே. ஏன்னா நான் பூஜை லேட் பண்ணதாகட்டும், கரெக்டாக பிரசாதெல்லாம் பண்ணி முடித்தோம். நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமில் பின்னாடி வந்து அம்மாவும் எங்கள் அண்ணியும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பிரசாதம்லாம் பேக் பண்ணிட்டாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா பிரசாதம் சிம்பிளாக முடிச்சிட்டோம். 3 டிஷ் தான், இனிப்பு பொங்கல், சுண்டல், புளி சாதம், இந்த 3மே முடிச்சிட்டோம். 3மே தனித்தனியாக பேக் பண்ணி அது 3த்தையும் ஒரு கவரில் போட்டு
ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சதும் எனக்கு எல்லோரும் நலுங்கு வச்சதும் எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொன்றா அப்படி எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. எங்களுக்கும் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வந்தவங்களுக்குமே அதை வாங்கிட்டு அவங்க அடுத்த இடத்துக்கு கிளம்புறதுக்கோ ஒரு டைம் ஆச்சு கிளம்புறதுக்கோ கரெக்டாக இருந்தது. ஏன்னா தூரமாக இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்கள யாருமே கோச்சிக்கவே இல்லை, என்கிட்ட ஃபேஸ் கூட காட்டல. ஹாப்பியாக சந்தோஷமாக என்னை வாழ்த்திட்டு அவங்களும் சந்தோஷமாக போனாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. வந்தவங்களும் எல்லாருமே ஹாப்பியாக தான் என்கிட்ட பேசினாங்க. ரொம்பவே இதெல்லாமே எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது. சில பேர் சொல்கிறாங்க, உனக்கு என்னப்பா நீ பூஜை பண்ணுற, கிராண்டாகவே பண்ணிகிட்ருக்க, ஆனால் எங்களாலலாம் நாங்கள் நினச்சாலும் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அது எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் இருந்தது. இந்த ஃபஸ்ட் இயர் தான் பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது. சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள், சண்டை அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் நான், என் ஹஸ்பண்டு, அப்புறம் இன்னும் நெய்பர் ஒருத்தங்க, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்து அந்த பூஜையை பண்ணோம். ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து எங்களுக்கு எந்த தடங்களுமே வரல. எல்லோரும் சொல்கிறாங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் முடியல அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த குறை இருக்குது, அதனாலேயே எனக்கு சாமி கும்பிட தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. யாருக்கு தாங்க கவலை இல்லை? எல்லாருமே எவ்வளோ ஒரு பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மனசில் ஒரு கவலை ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது. அது இல்லாமல் யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. பட் அதுக்காக அந்த கவலை இருக்குது அப்படின்றதுக்காக நான் கும்பிட மாட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் கும்பிடுங்க, எதிர்பார்க்காம நீங்கள் சாமி கண்டினியூஸாக கும்பிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து எதுவுமே எனக்கு வந்து கவலை இல்லை, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியுது. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன கவலைகள், பெரிய கவலைகளாக கூட இருக்கலாம். ஆனால் வெளியில் எல்லோரும் முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஸோ மனசில் வந்து அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம ஒரு பீஸ்க்காகவும் ஒரு அமைதிக்காகவும் நம்மளோட மன நிறைவுக்காக தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். அது வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது எதையும் எதிர்பார்க்காம நம்ம பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஷேர் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தாங்க முடியாத கவலைகள்லாம் என்கிட்ட சொல்லி அழுது கூட இருந்தாங்க. எனக்கு கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது. என்னடா நம்ம தான் ஒரு கவலையில் இருக்கோன்னு பார்த்தா நமக்கு மேலே சில பேரோடதெல்லாம் இருக்கே அப்படின்லாம் யோசிச்சேன். இந்த பூஜை டைமில் நடுவில் சீக்ரெட்டாலாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நான் இவ்வளோ இதாக இருக்கேன், கண்டிப்பாக இங்கே வந்து நான் கும்பிட்ருக்கேன், எனக்கு அடுத்த வருஷம் நிறைவேறணும் கண்ணு அப்படிலாம் சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கேட்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடும். நம்மளோட வயசுக்கு மூத்தவங்க கூட என்கிட்ட இப்படி தான் ஷேர் பண்ணாங்க. கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டேன். சில பேர் வந்து நான் சாமி கும்பிட்டது கரெக்டாக அப்படின்லாம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. கரெக்டானு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் நான் இல்லை. பட் என்கிட்ட கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ஈகோ பார்க்கல, என்னடா நம்மளோட சின்ன பொண்ணுன்னு நினைக்கல, எதுவுமே பார்க்கல. அவங்களுக்கு நிறைவாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாமி கும்பிட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எடுத்த உடனே பெருசாக தான் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் ஒரு 3 பேருக்கோ 5 பேருக்கோ உங்களால் முடிஞ்ச தாம்பூலம் கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கே அடுத்த வருஷம் இன்னும் நம்ம கொஞ்சம் அதை விட அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். இதே மாதிரி தான் நானுமே இன்னும் ஃபுல்லாலாம் சாமி விஷயம் தெரிஞ்சுக்கல. ஒவ்வொரு பூஜையிலையுமே ஒவ்வொன்று கற்றுக்குறேன். அடுத்த டைம் அதை அப்டேட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு டைமுமே எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருக்குது. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த பூஜையில் என்ன எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நிறைவாக இருக்குன்னா, சாமியை வந்து நாங்களே அலங்கரிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்பவே நிறைவான ஒரு விஷயமாக இருக்கும். நாங்களே சாமிக்கு கலசம் வச்சு, நாங்களே புடவை எடுத்து சாமியை அந்த அலங்காரம் பண்ணி பார்க்குறதுல ஒரு திருப்தி இருக்குது பாருங்கள். அது வேறு எதுலேயுமே வராது. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சாமியை வந்துட்டு மேக்கப் பண்ணி அலங்கரித்து அப்படியே பார்க்க ஒரு தெய்வீகமாக, ஒரு கோயிலில் நம்ம ஒரு சாமி அலங்கரிக்கிறோமா, அந்த சாமி வந்து ஒரு சக்தி ஏற்றி இத்தனை பேர் கும்பிட்றாங்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஓகே கைஸ், பார்ட் 2 வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 டேஸில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.